நம்ம தமிழகத்துல எப்படி ஆட்டோ சங்கர்ன்னு சொன்னா அனைவருக்குமே தெரியுமோ, அதனால ரொம்ப ரொம்ப ஒரு அப்யூஸ்மென்ட்டான தொழில் நெறைய பண்ணாரு. ரெட் லைட் ஏரியா சொந்தமா வச்சு நடத்திட்டு இருந்தாரு. மிகப்பெரிய செலிபிரிட்டி, மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸு, பிசினஸ் மேன்ஸ் இவங்க எல்லாருமே அந்த ஆள்ட்ட வந்து ஒரு கஸ்டமரா இருந்தாங்களோ, ஒரு சில நாட்களுக்கு அப்புறமேட்டு அவரு நெறைய அடுக்கடுக்கான கொலைகள் செய்து, அதற்கப்புறமேட்டு அரசாங்கத்தால தண்டிக்கப்பட்டு, மரண தண்டனை வழங்கப்பட்டு, தூக்குல சேலம் ஆலங்குட்டை ஜெயில்ல தூக்குல போடப்பட்டு அரசாங்கத்தால மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரு கைதியா இருந்து இறந்து போனாரோ, அதே மாரி வெளிநாட்டுல நம்ப ஊர்ல எப்படி ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற பேரு அந்த ஒரு தவறான விஷயத்தால அழிஞ்சு போனாரோ, அதே மாரி ஒரு விஷயத்துல அழிஞ்சு போன ஒரு ஆள் இருக்கிறாரு. அந்த ஆள பத்தி பேர் சொன்னோம் அப்படின்னா, நம்ப ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற அந்த ஆள் வந்து பார்த்தோம்னா, அந்த குற்றவாளி, கொலை குற்றவாளி வந்து பார்த்தோம்னா, தமிழக அளவுல இருக்கக்கூடிய அளவுல ஆளுங்கள கூட வந்து மிகப்பெரிய அளவுல கான்டாக்ட்ல இருந்தாரு. ஆனா, நாம சொல்லக்கூடிய அந்த ஒரு வெளிநாட்ட சேர்ந்த ஒரு பர்ட்டிகுலர் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய அதிபர்ல இருந்து பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய பிரின்சஸ் பக்கத்து நாட்டோட பட்டத்து இளவரசர்ல இருந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்னு சொல்லப்பட்டவங்கல இருந்து எல்லாருமே இந்த ஆள்கிட்ட கஸ்டமரா இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மோசமான ஆளா இந்த மாரி ஆளுமே வாழவே கூடாதுன்னு பேர் சொல்ற மாரி ஒரு ஆள் வாழ்ந்துட்டு செத்து போயிருக்கிறாரு. எப்ஸ்டீன் ஓகேங்களா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க குரோம்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் நெறைய வந்து நீங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? யார் அந்த எப்ஸ்டீன்? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன? முதல்ல அந்த எப்ஸ்டீன்ங்கிற ஆளுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 1953ல அமெரிக்கால இருக்கக்கூடிய நியூயார்க் மாகாணத்தில பொறந்து வளர்றாரு. பொறந்து வளரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில தான் அந்த ஆளு பொறந்து வளர்றாரு. வளரும்போது அந்த ஆளுக்கு படிப்புல ரொம்பவே அதிகமான ஒரு ஆர்வம் இருக்குது. அதன் காரணமாக, அதன் பொருட்டு கணிதவியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறாரு. கணிதவியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கும்போது, அதில மிகப்பெரிய உயரிய பட்டமடிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு பட்டம் வாங்குறாரு. கணிதவியல் மாமேதை அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டத்த வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கணிதவியல் ஆசிரியரா பயிற்சி மேற்கொள்கிறாரு. அப்படி கணிதவியல் ஆசிரியரா இருக்கும்போது, கணக்கு வாத்தியாரா இருக்கும்போது, அவர்ட்ட ஸ்டூடெண்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அவங்க அப்பாவுடைய நெருக்கமான நட்பு ஏற்படுகிறது. அவரு வந்து பேங்க்ல ஒரு மிகப்பெரிய ஆளா இருக்கிறாரு. அவரு மூலியமா கணக்கு வாத்தியார் வேலைய விட்டுட்டு பேங்க்ல இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வேலைக்கு போறாரு. அப்படி அந்த தொழிலுக்கு போனவாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பணக்காரங்களுடைய பணத்த மெயின்டெனன்ஸ் பண்றது எப்படி? பணக்காரர்களுடைய பணத்த அ ஈவனா அத மெயின்டெனன்ஸ் பண்றது எப்படின்னு சொல்லி இவரு தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க கிட்ட இருக்கிற பணத்த வாங்கி இல்லீகல் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம கருப்பு பணமா மாத்தி குடுக்கறதுலருந்து எவ்வளவோ இல்லீகலான விஷயங்கள் பணத்த மட்டுமே மையமா வச்சு, பணத்த மட்டுமே குறிக்கோளா வச்சு இவரு பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி பண்ணிட்டு இருந்த இவரு சில ஆண்டுகள் போனவாட்டி மிக மிக அதிகமான அளவு அப்படிங்கிற பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறாரு. சம்பாரிச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு சொந்தமா கரிபியன் தீவு வாங்குறாரு. என்னது கரிபியன் தீவு விலைக்கு தராங்களா? ஆமா. உண்மையாலுமே கரிபியன் தீவு அப்படிங்கிறது இவரு விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. கரிபியன் தீவு விலைக்கு வாங்கி அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது இவருக்குன்னு சொந்தமா ஃப்ளைட்டு, இவருக்குன்னு சொந்தமா கார்கோ ஷிப்பு சின்ன அளவுல, பெரிய அளவுல இல்ல, சின்ன அளவுல கார்கோ ஷிப்பு, ஹெலிகாப்டர்ஸு இதெல்லாமே வச்சிருந்திருக்கிறாரு. அந்த இவருடைய கரிபியன் தீவுல வந்து பார்த்தீங்கன்னா, வெளியாளுங்க யாருமே உள்ளாடி போக முடியாது. அவ்வளோ சீக்கிரத்தில யாருமே உள்ளாடி நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்த இது பண்ணி, வெளிநாட்டில இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்ல இருந்து எல்லாரையுமே இவர பார்க்க அங்க கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு தேவையான அந்த ஒரு ரெட் லைட் சப்ளைலாம் இவரு பண்றாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் எல்லாருமே வராங்க. லண்டனுடைய பிரின்சஸ் வந்துட்டு போனதா ரெக்கார்ட் இருக்குது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி இருந்த கிளின்டன் வந்துட்டு போயிருக்கிறாரு. இந்த மாரி எவ்வளவோ பேர் வந்து இவர்ட்ட வந்து கஸ்டமரா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல இவர பத்தி எல்லாருமே என்ன சொல்றாங்க, டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து எலான் மஸ்க் முன் வைக்கிறாரு. இந்த மாரி நீயும் அவருடைய கஸ்டமர் தானேன்ட்டு. அப்ப அவரு டொனால்ட் ட்ரம்ப் என்னங்கிறாரு, எப்ஸ்டீன் வந்து எனக்கு ரொம்ப தெரியும். அவன் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட் ஒரு காலத்துல. மித்தபடி வந்து அவனுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நான் அவனுடைய கரிபியன் தீவுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். இல்ல நான் யார்ட்டயுமே நான் மறுக்கல. கரிபியன் தீவுக்கு நான் போயிட்டு வந்தது உண்மதான். எலான் மஸ்க் சொல்ற மாரி அங்க எதுவும் நடக்கல. எப்ஸ்டீன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன் சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து 2005ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் லைட் ஏரியா அந்த ஒரு கேஸ்ல மாட்றாரு. 13 மாசம் ஜெயில்ல இருக்கிறாரு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல அமெரிக்காவுடைய சிறைத்துறை வரலாறுல யாருக்குமே கொடுக்கப்படாத அதிகப்படியான சலுகைகள், அதிகப்படியான அனைத்து ஆஃபருமே இவர் ஒருத்தருக்கு தான் குடுக்கப்பட்டிருக்குது. காலையில ஒரு 7 மணிக்கு இவரோட சொந்த கார்ல வெளியில போறாரு அப்படின்னா, நைட் ஒரு 10 மணி வரைக்கும் இவரு எங்க வேணாலும் சுத்தலாம். சுத்திட்டு மறுபடியும் ஜெயிலுக்குள்ள படுத்து தூங்குறதுக்கு மட்டும் வந்தா போதும். அதாவது ஒரு வாரத்துல 7 நாளு, அந்த 7 நாள்ல 6 நாள் வந்து இவருக்கான வேலைகள இவரு பார்த்துக்கலாம். இவருடைய கடமைகள இவரு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தண்டனை காலத்துல இவருக்கு ஒரு ஆஃபர் குடுத்திருந்தாங்க ஜட்ஜு. இதுக்கோசரம் அவரு எவ்வளோ செலவு பண்ணாரோ தெரியல.
காலைல 7 மணிக்கு ஜெயிலுக்கு வெளியில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிற்கும். இவர் போன உடனே தனி ஜெட் மூலிமா கரீபியன் தீவுக்கு போவார், அவருடைய கடமைகளை செய்வார். நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் கரீபியன் தீவில் இருந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் தனி ஜெட் மூலிமா இந்த சிறைச்சாலைக்கு மறுபடியும் வந்துடுவார். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் உண்மையாலுமே எப்ஸ்டீன் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அமெரிக்க சிறைத்துறை வரலாறுலேயே யாருக்குமே கொடுக்கப்படாத உயரிய சலுகைகள் எல்லாமே எப்ஸ்டீனுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டுச்சு. அப்படி இருந்த அவர் 13 மாதம் சிறை தண்டனை முடிச்சுட்டு 2006 வெளியில் வராரு. வெளியில் வந்த வாட்டி மிகப்பெரிய அளவில் இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகுறாரு எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? அப்படி வெளியில் வந்துட்டு இருந்தவர் 2019 மறுபடியும் இதே ரெட் லைட் ஏரியா கேஸில் மாட்டுறாரு. மாட்டின வாட்டி இவரை தூக்கிட்டு போய் குண்டுக்கட்டாக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இவர் சிறையில் இருக்கும்போது இவருடைய ப்ரிசனில் இவருடைய செல்லில் இருந்த கூட இருந்த ஒரு ஆள் வந்து இவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ண உடனே அப்போ வந்து விசாரித்த அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவன் ஒன்று அடிக்கலை, நீயே தான் தற்கொலை பண்ண முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எப்ஸ்டீனை தூக்கிட்டு போயிட்டு தனியாக ஒரு செல்லில் வைக்கிறாங்க. அது எதுக்குன்னா தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஆளுங்களை, தற்கொலைக்கு முயற்சி பண்ண ஆளுங்களை தூக்கிட்டு போய் தனியாக வைக்கிற செல்லு. அப்படி செல்லில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு அதிகாரியும் உள்ளாடி போய் நேரில் போய் விசிட் பண்ணுவாங்க. இவனுக்கு எதோ ஆயிடுச்சா, இவன் நேரத்துக்கு சாப்பிட்டானா, இவன் ஏதோ இடிச்சுக்கிட்டானா, ஏதோ முயற்சி பண்ணுறானா, தற்கொலை சம்மந்தமாக ஏதோ இது பண்ணுறானா, இவன் மன அழுத்தத்தில் இருக்கிறானா, இவன் எப்படி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வருது. அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது எப்ஸ்டீன் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 மணி நேரம் யாருமே போய் பார்க்கல நைட் ஷிஃப்ட்டில். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேமரா வேலை செய்யலை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்த 2 ஆஃபீஸர்ஸு மெய் மருந்து தூங்கிட்டாங்களாம் மிட் நைட்டில் 2 மணிலேருந்து விடிகாலம் 5 மணி வரைக்கும். இவர் என்ன பண்ணியிருக்கிறார் எப்ஸ்டீனு, தன்னுடைய பெட்டில் இருந்து கீழே வேணும்னே கீழே தலையில் அடிபடுற மாதிரி கீழே உளுந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேட்கவே ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது. தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஆள் எவ்வளவோ விதம் இருக்குது. இவர் மெத்தையிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாருன்னு சொல்லி கேஸை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. கேஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃபைல் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்ததெல்லாம் போன வாட்டி இவர் இறந்து போயிட்டார். இவருடைய கஸ்டமர்ஸ் யார் யார், இவரை பார்த்தோன்னா டீட்டெயிலாம் கேஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அந்த டீட்டெயிலாக வெளியில் விடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஓரளவுக்கு அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு இவ்வளோ பேர் கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய குரல் எழுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 170 பேர் வந்து முதல் கட்ட அறிக்கையை வெளியிடுறாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்லேருந்து, கிளின்டன்லேருந்து, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டீவன் ஹாக்கிங் அவர்லேருந்து எல்லாருமே அவருடைய கரீபியன் தீவுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டு சம்மந்தப்பட்ட இது இருந்திருக்குது. இதில் என்ன தெரியுதுன்னா, எங்கே இவன் வெளியில் வந்தால் நம்மளுடைய பேரில் வெளியில் சொல்லிடுவானோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவர் மர்மமான முறையில் மிகப்பெரிய ஆட்களால் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது. இந்த கருத்து உண்மையான கருத்தான்னு சொல்லி கேட்டோம்னா, எதுவுமே நிரூபிக்கப்படாத வரைக்கும் நிறைய பேர் ஒவ்வொருத்தருடைய கருத்தை வெளியிடுறதுக்கு அனைவருக்குமே கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குது. நம்மளுடைய தமிழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் இறந்து போனதுலேருந்து, எவ்வளவோ பெரிய பெரிய நபர்கள் இறந்து போனதுலேருந்து அனைத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சரியான விளக்கம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னாலும் பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படியே தான் இருக்கும், இல்லை இப்படியே தான் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே அவங்க கருத்தை முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் யாருமே மறுக்க முடியாத உண்மை. ஓகே, அவர் இறந்து போகும்போது அவருக்கு 66 வயசு 2019. 66 வயசு அப்படிங்கிறது ஓரளவு அவர் எல்லாமே ஆண்டு அனுபவிச்சுட்டு தான் போயிருக்கிறாருன்னு சொல்லணும். இன்றைக்கி சொல்ல போனோம் அப்படின்னா அவருக்கு அப்படியே தண்டனை கொடுத்துருந்தாலும் ஒரு 50-60 வருஷம் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 66 வயசு வரைக்கும் அவர் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நிறைய பேர்கிட்ட ஒரு தவறு செஞ்சு ஒரு சாபத்தை வாங்கிட்டு நிறைய குற்றங்களை இழைச்சிட்டு தான் அவர் இறந்து போயிருக்கிறாரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்க வரலாறில் உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமான ஒரு விஷயத்தை உள்ளடக்கிய ஒரு மர்மமான ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்ஸ்டீன். அவர் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு சொல்லி தான் இருக்குது. நீங்கள் குரோமில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். குரோம்லேயோ, ஓப்ரா மினிலேயோ, ஃபயர் பாக்ஸ்லையோ, யாகூலையோ, நீங்கள் யூடியூப்லையோ எதை வேணாலும் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கும் அவைலபிள், என்னைக்கும் அவைலபிள். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம ஊர் ஆட்டோ சங்கரை விட அந்த ஆள் வந்து மிக மிக அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து தான் அவர் இறந்து போயிருக்கிறாரு. ஆட்டோ சங்கர் கூட வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு உள்ளாட்டி தான் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸாக இருந்தார். ஆனால் அவர்
மிகப்பெரிய அளவில் எப்ஸ்டின் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இது. நம்ம ஊரில் எப்படி உலகப்போர் நடக்கும்போது ஆனி ஃப்ராங்க் டைரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரபலமான விஷயமா பார்க்கப்பட்டது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஆனி ஃப்ராங்க் டைரி அப்படிங்கிறது ஒரு நல்ல கருத்துக்கோசரம் ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணுடைய அனுபவத்தை டைரியில் எழுதி வச்சு அதை இந்த உலகத்துக்கு காமிச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனி ஃப்ராங்க் டைரி. நம்ம ஆனி ஃப்ராங்க் டைரி வந்து இவருடைய ஃபைலோட நம்ம ஒப்பிட முடியாது. இது வேறு அது வேறு தான். இருந்தாலும் இதுவும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஃபைல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வரோம்.